வடகிழக்கு பருவமழை காலத்தின் 50% மழைப்பதிவை 26 நாட்களிலேயே தமிழ்நாடு பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை பருவமழை காலமாக கணக்கில் கொள்ளப்படுகிறது. இதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் 22.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதாவது இயல்பான மழை அளவு 44.2 சென்டிமீட்டரில் 50% தாண்டி மழை பதிவாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் 3566 பணியாளர்கள் கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 2200 பேர் வீடு வீடாக ஆய்வு மேற்கொண்டு 1366 பேர் மருந்து தெளிப்பு மற்றும் புகைப்பரப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மொத்தம் 854 இயந்திரங்கள் மற்றும் 3 ட்ரோன்கள் மூலம் அடையாறு, கூவம், பக்கிங்காம் கால்வாய்களில் மருந்து தெளிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சூரிய கடவுளை வழிபடும் சத் பூஜை விழாவிற்காக டெல்லியில் பிரதமர் மோடிக்கு யமுனை நதிக்கு அருகில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் கொண்டு செயற்கை குளம் உருவாக்கப்பட்டதாக காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பொதுமக்களுக்கு மாசடைந்த யமுனை நதி பிரதமர் மோடிக்கு மட்டும் சுத்திகரிக்கப்பட்ட செயற்கை குளமா என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. அரசியல் நோக்கில் எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பதாக பாஜக பதில் கொடுத்துள்ளது. பீகார் தேர்தல் பரப்புரை சூடுபிடித்து வரும் நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் அதிரடியான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். தங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிகை திருத்த கலைஞர்கள், தச்சர்கள், மண்பாண்ட கலைஞர்கள் ஆகியோருக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடனாக வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார். உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான படிகள் இரட்டிப்பாக்கப்படும் என்றும் 50 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டுடன் ஓய்வூதியமும் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணி வென்றால் வக்ஃபு சட்டத்திருத்தம் குப்பை தொட்டியில் வீசி எறியப்படும் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பேசியுள்ளார். இஸ்லாமியர்கள் நிறைந்த கிஷன்கஞ்ச் பகுதியில் பேசிய தேஜஸ்வி யாதவ் மதவாத சக்திகளுடன் தாங்கள் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டதில்லை என்றும், ஆனால் நிதிஷ்குமார் அவர்களுடன் உறவாடி வருவதாகவும் குறிப்பிட்டார். சீமாஞ்சல் பகுதி பீகாரின் ஏழ்மையான பகுதி என்றும், இதற்காக தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு தேர்தலில் இந்த பகுதியினர் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் தேஜஸ்வி பேசினார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சீமாஞ்சல் பகுதி வளர்ச்சிக்காகவே தனி வாரியம் அமைக்கப்படும் என்றும் தேஜஸ்வி குறிப்பிட்டார். பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவை மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி கடுமையாக விமர்சித்துள்ளார். தேஜஸ்வி தொடர்ந்து மக்களை தவறாக வழிநடத்துகிறார் என்றும், அரசியல் விழிப்புணர்வுடன் இருக்கும் பீகார் மக்கள் இந்த வலையில் சிக்க மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த தேஜஸ்வி, மாற்றத்திற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் என்றும், தொழில் வளர்ச்சியில் பீகார் புறக்கணிக்கப்பட்டதற்கு குஜராத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் பாஜக மீது குற்றம் சாட்டினார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் காபி உலக அளவில் பிரபலமாகி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் என்ற பெயரில் வானொலியில் பேசிய அவர், வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவை கொண்டாட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாடெங்கும் பல்வேறு நபர்களின் வித்தியாசமான முயற்சிகளையும் சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பாராட்டினார். சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாபூரில் நகராட்சி நடத்தும் உணவகங்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை தருபவர்களுக்கு பதிலுக்கு உணவு தரும் நடைமுறை இருப்பதாக கூறி பிரதமர் பாராட்டினார். துணை ராணுவ படைகளில் நாட்டு நாய் இனங்களை பாதுகாப்பு பணிக்கு சேர்த்துள்ளமைக்கும் பிரதமர் மோடி பாராட்டினார். சிக்மங்களூர், கூர்க், கோராபுட் ஆகிய பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் காபி உலக அளவில் பிரபலமாகி உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். இலங்கையில் தொடர் மழையின் காரணமாக 18 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை அரசின் தகவலின்படி மழை காரணமாக 7395 குடும்பங்களைச் சேர்ந்த 29,414 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் 11 மாவட்டங்களில் மண் சரிவு ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நில்வளவை கங்கை, ஜின்கங்கை, கழுகங்கை மற்றும் அத்தனகலு ஓயா ஆகிய நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கடல் கொந்தளிப்புடன் இருப்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடும் கூட்ட நெரிசலில் ரயில் பயணி ஒருவர் தமது திகில் அனுபவத்தை கூறிய வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சார்பாக் ரயில் நிலையத்தில் அவாத் அசாம் விரைவு ரயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்பட்டது. அப்போது ஜன்னல் ஓர சீட்டில் பரிதாப முகத்துடன் அமர்ந்திருந்த பயணி ஒருவர் தமது திகில் அனுபவங்களை செய்தியாளரிடம் விவரித்தார். அதில் ரயில் பெட்டிக்குள் இருக்கும் மக்கள் கூட்டத்தால் தம்மால் ஒரு அங்குலம் கூட நகர முடியவில்லை எனவும், இதனால் 24 மணி நேரம் சிறுநீர் கூட கழிக்க செல்லாமல் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார். தண்ணீர் அருந்தினால் சிறுநீர் கழிக்க நேரிடுமோ என்கிற அச்சத்தில் தண்ணீர் கூட அருந்தாமல் தாம் அமர்ந்திருந்ததாக பயணி கூறியது ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் அவசியத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. 24 घंटे सेम हालात आपके भी बाथरूम वगैरह जा पा रहे हो? नहीं कहीं खाना पीना पानी कहीं कुछ नहीं. நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போது தாம் கொண்டு வரும் மதிய உணவை யாரும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மைத்ரா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆங்கில வார இதழுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், நாடாளுமன்ற கேன்டீனில் தரப்படும் உணவு தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று கூறியுள்ளார். தாம் என்ன உணவு உண்பது என்பதில் மிகவும் அக்கறையோடு இருப்பதாக மஹுவா மைத்ரா தெரிவித்துள்ளார். பிஹிந்தி ரொட்டி என அழைக்கப்படும் சப்பாத்தி, வெண்டைக்காய், பருப்பு கடைசல் உணவை வீட்டிலேயே தயாரித்து எடுத்து வந்து நாடாளுமன்றத்தில் உண்பதை வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் மஹுவா மைத்ரா குறிப்பிட்டார். அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி அதிக ரன்கள் எடுத்த வீரராக ரோஹித் சாதனை படைத்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வெள்ளிக்கிழமை நடந்த போட்டியில் ரோஹித் சர்மா சதம் விளாசினார். தொடக்க ஆட்டக்காரராக அனைத்து விதமான போட்டிகளிலும் களமிறங்கி விளையாடியுள்ள அவர் மொத்தம் 15,787 ரன்கள் எடுத்து முதலிடத்தில் உள்ளார். 15,758 ரன்களுடன் சேவாக் இரண்டாவது இடத்திலும் 15,335 ரன்கள் எடுத்து சச்சின் மூன்றாவது இடத்திலும் உள்ளார். ரோஹித் சர்மா கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் தொடக்க ஆட்டக்காரராக விளையாடி வருகிறார். மனதில் வலியும் மார்பில் தழும்பும் உள்ள இனம் கலையிலும் மேலோங்கி நிற்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். மில்லர் என்ற திரைப்படத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்பதற்காக அவர் யாழ்ப்பாணம் சென்றுள்ளார். நடிகர்கள் ரஞ்சித், சிங்கம்புலி, தயாரிப்பாளரும் நடிகருமான தேனப்பன் ஆகியோரும் உடன் சென்றுள்ளனர். யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வைரமுத்து, ஈழத்தில் தயாராகும் படத்தில் கதை, வசனம், பாடல் என பங்களிக்க விரும்புவதாக கூறினார். அந்நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன். இப்போது கலைப்பயணமாக வந்திருக்கிறேன். இரண்டுக்கும் மாறுபாடும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன். என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது. அது என்னால் உணர முடிகிறது. என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன. அதை சொல்ல முடியாது, அதை உணரத்தான் முடியும். அதை சொற்களில், பாடல்களில், வசனங்களில், கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நல்ல உடல் நலத்திற்கு தரமான தூக்கம் மிக அவசியம் என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். 18 முதல் 64 வயதுள்ளவர்கள் குறைந்தது 7 மணி நேரமும், 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் குறைந்தது 8 மணி நேரமும் தினமும் தூங்க வேண்டும். இந்த கால அளவிற்கு குறைவாக தூங்கினால் இதய நோய்கள், உடல் பருமன், மனச்சோர்வு மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற பல ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தூங்கச் செல்லும் நேரத்தில் மொபைல் போன் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா, வங்கதேசம் இடையேயான ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்டது. நவி மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் மழை குறுக்கீடு காரணமாக ஆட்டம் 27 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. முதலில் ஆடிய வங்கதேச அணி 119 ரன்கள் எடுத்தது. பதிலுக்கு இந்தியா விக்கெட் இழப்பின்றி 57 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மீண்டும் மழை வந்ததால் ஆட்டம் கைவிடப்பட்டது. வெற்றி புள்ளிகளின் அடிப்படையில் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தியது. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து 168 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் அடுத்து ஆடிய இங்கிலாந்து 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. இங்கிலாந்து அணி ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்டது குறிப்பிடத்தக்கது. மகளிர் கிரிக்கெட்டில் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டரான நியூசிலாந்து கேப்டன் சோஃபி டுவைன்
இப்போட்டியுடன் ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். இருபத்தி நூற்றாண்டு இந்தியாவுக்கும் ஆசியான் நாடுகளுக்கும் உரித்தானது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் அமைப்பான ஆசியானின் மாநாடு நடைபெறுகிறது. இதில் காணொலி முறையில் பங்கேற்று பிரதமர் மோடி பேசினார். கிழக்காசிய நாடுகளை நோக்கிய இந்தியாவின் கொள்கையில் ஆசியான் அமைப்பு ஒரு தூணாக விளங்குவதாக புகழாரம் சூட்டினார். இந்தியா மற்றும் ஆசியான் நாடுகளின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 4 பகுதியாக இருப்பதாகவும் இருதரப்பின் நட்புறவு உலகின் நிலைத்தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானது எனவும் பிரதமர் பேசினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அரசு பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பாஜக அரசை காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவர் ராகுல் காந்தி கண்டித்துள்ளார். இதை தற்கொலையாக பார்க்கக்கூடாது என்றும் நம் சமூகத்தில் வழக்கமாகிவிட்ட கொலையாக பார்க்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வேதனை தெரிவித்தார். இம்மரணம் பாஜக அரசின் மனிதாபிமானமற்ற உணர்ச்சியற்ற போக்கை வெளிப்படுத்துவதாகவும் அவர் விமர்சித்தார். பெண்ணின் இறப்புக்கு காரணமானவர்களை பாஜக தொடர்புள்ளவர்கள் பாதுகாப்பதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் குடும்பம் நீதி கோரி நடத்தும் போராட்டத்திற்கு காங்கிரஸ் ஆதரவாக நிற்கும் என்றும் அவர் கூறினார். மனித உருவம் கொண்ட ரோபோக்களை வடிவமைக்கும் நிறுவனங்கள் அதிகரித்து வருவதாக மெட்டா நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு பிரிவின் தலைமை விஞ்ஞானி யான் லிகான் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள மாசச்சூசெட்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேசிய அவர், கடந்த சில ஆண்டுகளாக மனிதர்களுக்கு பயன்படும் ரோபோக்களை வடிவமைக்கும் நிறுவனங்களிடையே கடும் போட்டி நிலவுவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் ரோபோக்களை வடிவமைப்பதில் சவால்கள் இருப்பதாகவும் யான் லிகான் தெரிவித்தார். மத்திய அமெரிக்க கடல் பகுதியில் அமெரிக்க படைகள் தீவிர போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. தென் அமெரிக்காவிலிருந்து செயல்படும் போதை கும்பல்களை கடலில் குறிவைத்து தாக்கி வரும் அமெரிக்கா அடுத்து வெனிசுலா, கொலம்பியா ஆகிய நாடுகளுக்குள் தாக்குதல் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இச்சூழலில் மத்திய அமெரிக்க கடல் பகுதியில் அமெரிக்கா படைபலத்தை அதிகரித்து பயிற்சியும் மேற்கொண்டுள்ளது. F-35 போர் விமானங்கள், அணுகுண்டு தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள், ஏவுகணைகள், ஆயிரக்கணக்கான வீரர்கள் என இப்பயிற்சி நடைபெற்று வருகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் எரிமலை ஒன்று சாம்பலை பீச்சி அடிப்பது பிரமிக்கத்தக்க வகையில் உள்ளது. தலைநகர் மணிலாவிற்கு தெற்கு பகுதியில் உள்ள இந்த எரிமலை அண்மை காலமாகவே சிறிய அளவில் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. தீக்குழம்பு வராமல் சாம்பலும் நீராவியுமாகவே வெளியாகி வருகிறது. தால் என்ற பெயர் கொண்ட இந்த எரிமலை மிகவும் குறைவாக பாதிப்பு ஏற்படுத்தும் பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதி ஒசாமா பின் லேடன் பெண் வேடம் அணிந்து தப்பியதாக CIA முன்னாள் அதிகாரி கிரியகாவ் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருந்த ஒசாமாவை அமெரிக்க படைகள் சுற்றி வளைத்ததாகவும், ஆனால் பெண்கள், குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியேற்றிவிட்டு சரணடைவதாக கூறியதாகவும், ஆனால் பின்னர் தானே பெண் வேடத்தில் பாகிஸ்தானுக்கு தப்பியதாகவும் கிரியகோவ் கூறினார். CIAவின் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அதிகாரியாக 15 ஆண்டுகள் பணியாற்றிய இவர் பிறகு ரகசிய தகவல்களை கசியவிட்ட புகாரில் கைது செய்யப்பட்டு தண்டனை அனுபவித்திருந்தார். சீனா புதிய செயற்கைக்கோள் ஒன்றை விண்வெளிக்கு ஏவியது. தென்மேற்கு சிச்சுவான் மாகாணத்தில் இருந்து ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோளை லாங் மார்ச் 3B ராக்கெட் ஏந்திச் சென்றது. இந்த பூமியின் நிலப்பரப்பை அதிதுல்லியமாக படம் பிடிக்கும் திறன் கொண்டதாகும். இதிலிருந்து கிடைக்கும் தரவுகள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும். லாங் மார்ச் ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் 603வது செயற்கைக்கோள் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரேசிலுடன் சிறப்பான வணிக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
ஆசியான் மாநாட்டையொட்டி மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பிரேசில் அதிபர் லுலா சில்வா இடையே சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய பிரேசில் அதிபர் அமெரிக்காவுடன் நேர்மறை உறவையை விரும்புவதாக தெரிவித்தார். பிரேசிலுக்கு 50% இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்துள்ள நிலையில் இந்த சந்திப்பின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே சுமூக வணிக உறவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடங்கும் தேதியை தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாலை 4:15 மணிக்கு டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். அப்போது தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடங்கும் தேதியை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடைபெற உள்ள நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு முன்னுரிமை அளிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் சமூக ஊடக பிரிவுகளை பலப்படுத்தி வருகின்றன. தேர்தல்களில் சமூக ஊடகங்களின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பொய்ச் செய்திகளை முறியடிக்க டிஜிட்டல் வீரர்கள் என்ற தன்னார்வலர்களை ஈடுபடுத்துகிறது. அதே சமயம் பாஜக தங்கள் தொண்டர்களின் சமூக ஊடக பதிவுகளுக்கு எதிராக போடப்படும் வழக்குகளை சந்திக்க சிறப்பு சட்டக்குழுவை அமைத்துள்ளது. இது மேற்கு வங்க அரசியலில் புதிய டிஜிட்டல் போரை தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் தரவுகளின்படி 2021 சமூக ஊடகங்களில் போலி செய்திகளுக்கு எதிராக அதிக வழக்குகள் மேற்கு வங்கத்தில் பதிவாகியுள்ளன. காஷ்மீர் தலைநகரை ஸ்ரீநகரிலிருந்து ஜம்முவுக்கு மாற்றும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. காஷ்மீர் மாநிலத்திற்கு கோடை காலத்தில் ஸ்ரீநகரும், குளிர்காலத்தில் ஜம்முவும் தலைநகராக இருந்து வருகின்றன. சுமார் 150 ஆண்டுகளாக அமலில் இருந்த இந்த நடைமுறை 2021ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியில் மாற்றப்பட்டு ஸ்ரீநகர் மட்டுமே தலைநகராக இருந்தது. தொழில்நுட்ப வசதிகள் வந்துவிட்டதால் ஒரே இடத்திலிருந்து ஆட்சி நடத்தலாம் என்றும் ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் அரசுக்கு மீதமாகும் என்றும் இதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் தான் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய நடைமுறையை கொண்டு வருவேன் என உமர் அப்துல்லா உறுதியளித்திருந்தார். இதன்படி தலைநகர மாற்றப் பணி தொடங்கியுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ஜம்மு தலைநகராக இருக்கும். இதையடுத்து ஜம்முவில் உள்ள அரசு அலுவலகங்கள் புனரமைக்கப்பட்டு புதுப்பொலிவு பெற்றுள்ளன. தலைநகர் தங்கள் பகுதிக்கு வருவதால் ஜம்மு பகுதி மக்களும் வணிகர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான செசல்ஸின் அதிபராக பேட்ரிக் ஹெர்மினி பதவியேற்றுக் கொண்டார். விக்டோரியா நகரில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்வில் இந்தியா சார்பில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். சமீபத்தில் நடைபெற்று முடிந்த அதிபர் தேர்தலில் ஐக்கிய செசல்ஸ் கட்சியின் ஹெர்மினி 52.7% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து நாட்டு மன்னர் வஜ்ரலங்கோனின் தாயான சிரிகித்தின் உடலுக்கு மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 93 வயதான அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். பல்வேறு உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சில நாட்களுக்கு முன்பு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மறைந்த சிரிகித்தின் உடல் பாங்காக்கில் உள்ள அரண்மனையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். இதற்கிடையே முன்னாள் மகாராணி சிரிகித்தின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தியது. முதலில் பேட் செய்த நியூசிலாந்து 168 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் அடுத்து ஆடிய இங்கிலாந்து 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இலக்கை எட்டியது. இங்கிலாந்து அணி ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்டது குறிப்பிடத்தக்கது. மகளிர் கிரிக்கெட்டில் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டரான நியூசிலாந்து கேப்டன்
சோஃபி டெவைன் இப்போட்டியுடன் ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். பூஜை அறையில் திருடிய வெள்ளி தட்டுகளுக்காக திருடன் ஒருவன் மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்ற சம்பவம் சென்னையில் நடைபெற்றுள்ளது. புழல் விநாயகபுரத்தில் உள்ள ராதா தீபாவளியை தனது தங்கை வீட்டில் கொண்டாடிவிட்டு வீடு திரும்பிய போது கதவு திறந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவரது வீட்டின் சுவரில், இந்த வீட்டில் 4 வெள்ளி பொருட்கள் மட்டுமே உள்ளது, தெரியாமல் வந்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள், பேனாவும் சரியாக எழுதவில்லை என்று எழுதப்பட்டிருந்தது. இதுகுறித்து ராதா அளித்த புகாரின் பேரில் வினோத திருடனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சொத்து வரி செலுத்தாதவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் 2025-26 நிதியாண்டின் முதல் அரையாண்டுக்கான சொத்து வரி கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வசூலிக்கப்பட்டு வந்தது. 1300 கோடி ரூபாய் வரையில் வசூல் செய்ய மாநகராட்சிக்கு இலக்கு நிர்ணயித்தது. ஆனால் 1002 கோடி ரூபாய் மட்டுமே வசூலானது. சுமார் 2 லட்சம் பேர் வரையில் சொத்து வரியை செலுத்தாமல் நிலுவை வைத்துள்ளதாக கூறப்பட்டது. இந்த சூழலில் முதல் அரையாண்டுக்கான சொத்து வரியை செலுத்தாத நபர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் வரியை செலுத்திட வேண்டும் என மாநகராட்சி சார்பில் கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 31ஆம் தேதிக்குள் சொத்து வரி செலுத்தாத நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. 1 கோடி ரூபாய்க்கு மேல் நிலுவை வைத்துள்ள நபர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று எச்சரிக்கை அறிவிப்பு ஒட்டப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மருதக்கோன் விடுதியில் உள்ள அரசு கல்லூரியின் சமூக நல மாணவியர் விடுதியை ஆட்சியர் அருணா திடீர் ஆய்வு செய்தார். அப்போது விடுதி காப்பாளர் பணியில் இல்லாதது தெரியவந்தது. மாணவிகளிடம் ஆட்சியர் விசாரித்த போது உணவு பட்டியல்படி சாப்பாடு வழங்கப்படவில்லை என்றும் தெரியவந்தது. உடனே சமையலறைக்கு சென்ற ஆட்சியர் அங்கு சோதனை செய்ததில் பல்வேறு குறைபாடுகள் இருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து விடுதி காப்பாளரை தன்னை வந்து சந்திக்குமாறு அங்கிருந்த பணியாளரிடம் கூறிவிட்டு ஆட்சியர் புறப்பட்டு சென்றார். பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என்றுதான் எதிர்க்கட்சித் தலைவர் செயல்படுவதாக முதல்வர் விமர்சித்துள்ளார். ஆக்கப்பூர்வமாகவோ மக்களுக்கு உறுதுணையாகவோ உண்மையாகவோ எதையும் செய்யும் எண்ணம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்றும் முதல்வர் சாடியுள்ளார். நெல் மூட்டைகள் கொள்முதல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரும் அவரது கட்சியினரும் சொன்னவையெல்லாம் புழுகு மூட்டைகள்தான் என்பதை திராவிட மாடல் அரசின் தொடர் செயல்பாடுகள் நிரூபித்து விட்டதாகவும் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்தவித கட்டுமானத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எவ்வளவு நவீன தொழில்நுட்பத்துடன் கட்டுமானம் செய்தாலும் சதுப்பு நிலத்தில் எழுப்பப்படும் கட்டடங்களின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணையில் 15 ஏக்கர் நிலத்தை தனியார் கட்டுமான நிறுவன குடியிருப்பு திட்டத்திற்காக திமுக அரசு வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி அங்கு எந்தவொரு கட்டுமான திட்டத்தையும் கொண்டு வரும்போது அதிமுக கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என தெரிவித்துள்ளார். நோய் எதிர்ப்பு சக்தி பெருக வாய்ப்பில்லாததால் ஒவ்வாமை ஏற்பட்டு குழந்தைகள் மத்தியில் ஆஸ்துமா நோய் பாதிப்பு அதிகரித்து வருவது தெரியவந்துள்ளது. வெளியில் சென்று விளையாடுவதால் எல்லா வகையான மாசுக்களுக்கும் குழந்தைகளின் உடல் பழகி அதை எதிர்த்து இயல்பாக நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும். எனினும் இன்று நிலைமை மாறிவிட்டதால் குழந்தைகள் வெளியில் சென்று விளையாட முடியாத நிலை உள்ளது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி பெருக வாய்ப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வாழ்க்கை முழுவதும் உடற்பயிற்சி, சத்தான உணவு என்று நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அதானி குழுமத்தில் LICயை விட பல நிறுவனங்கள் அதிகளவில் முதலீடு செய்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டாடா குழுமம் 1,30,000 கோடியும், ஆதித்ய பிர்லா நிறுவனம் 42,000 கோடி ரூபாயும் முதலீடு செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் அதானி நிறுவன பங்குகளில் 4 விழுக்காடு மட்டுமே LIC வைத்துள்ளதாகவும், ஆனால் ரிலையன்ஸ், ITC, HDFC ஆகியவை இதைவிட அதிகமாக வைத்துள்ளதாகவும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். LICயின் முதலீட்டு முடிவுகளில் அரசு எவ்விதத்திலும் தலையிடாது என்றும் அவர்கள் கூறினர். ஆசிய ஜூனியர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவுக்கு காவல்துறை, கண்ணகி நகர் பொதுமக்கள் மற்றும் சக கபடி வீராங்கனைகள் சார்பாக உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. மகளின் வெற்றி குறித்து பேசிய கார்த்திகாவின் தாய் சரண்யா, பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை நம்பி வெளியே அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், குழந்தைகள் வெல்ல பெற்றோர்களின் நம்பிக்கைதான் முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளார்.
ரொம்ப நன்றி சொல்லணும். இன்றைக்கி அவங்க இல்லைன்னா வந்து கார்த்திகா இந்த அளவுக்கு நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. முழுக்க அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்கள் பொண்ணை தைரியமாக அனுப்பி அவங்கள நம்பி நாங்கள் அனுப்பி வச்சு ரொம்ப பாதுகாத்து அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் பொன் குழந்தைங்கள நம்பி வெளியே அனுப்புங்க, அனுப்பி தைரியமாக வெளியே அனுப்பி விடுங்க. எனக்கு எனக்கு ரொம்ப பெண் குழந்தைகள் வந்து அதிகமாக வெளியே வரும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க சார், அவங்க வெளியே வரணும். பெற்றவங்க வந்து அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அனுப்புனாங்கனாக்கா அந்த குழந்தைங்க நிச்சயமாக பலன் உண்டு. ஏன்னா பெற்றவங்க கொடுக்குற ஊக்கம் தான் இருக்குது. ஒரு குழந்தை வெளியே வர்றதோ வராமல் இருக்கிறதோ அவங்க வந்து கண்டிப்பாக வெளியே அனுப்பி விட்டாங்கன்னா என் குழந்தைங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தைரியமாக நம்பி அனுப்புங்க. தேர்தல் களம் சூழ்ச்சிகள் நிறைந்ததாக இருப்பதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். நாகர்கோவில் வெட்டூர்னி மடத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இன்று நாம் சந்திக்கக்கூடிய தேர்தல் களம் என்பது சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு களம். நீங்க எடுத்து நின்று சண்டை போட்ட களம் இல்லை. நீங்களே போய் ஓட்டு போட போகும்போது உங்களுக்கே ஓட்டு இருக்கா இல்லையான்னு ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு களத்தை தான் நாம் சந்திக்க போகிறோம். அதனால வாக்காளர் பட்டியலை ஒரு முறைக்கு முதல்ல ஒரு தடவை பாருங்க, சரி பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க லிஸ்ட் வந்தப்புறம் சரி பாருங்க. விட்டு போனவங்களை நமக்கு முக்கியமா வாக்களிக்கக்கூடிய ஊட்டத்துடன் இன்னும் கவனமாக. திமுக கூட்டணியில்தான் பயணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்தார். திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்ந்து நீடிக்கிறோம். சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றோம், நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம். திமுக கூட்டணி அது வந்து எங்கள் ஐக்கமாண்ட். அகில இந்திய காங்கிரஸ் தலைமை, எங்களுடைய ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி ஐக்கமாண்ட் வில் டிசைட், அவங்க தீர்மானிப்பாங்க. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல் வீரவேல். சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல்